365 நாட்கள் பைபிள் சவாலின் 81வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் 7 முதல் 9 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு மக்கள் உண்மையான மனந்திரும்புதலுடன் தேவனிடத்திற்கு திரும்பும்போது அவர் மீட்பையும் வெற்றியையும் அளிக்கிறார் என்பதை நினைவூட்டுகிறது. சாமுவேலின் வழிநடத்தலும் சவுலின் அழைப்பும் மக்கள் தேவனுடைய வழிகளை நம்புவதில் சிரமப்பட்டாலும் அவர் தனது ஜனங்களை வழிநடத்துகிறார் என்பதை காட்டுகின்றன. ஆண்டவரே, உண்மையான இதயத்துடன் உம்மிடத்திற்கு திரும்பவும் எங்கள் வாழ்க்கையில் உமது வழிநடத்துதலை நம்பவும் எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 81 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Samuel 7 to 9. These passages remind us that when people turn back to God with sincere repentance, He brings restoration and victory. Through Samuel's leadership and the calling of Saul, we see how God guides His people even when they struggle to trust His ways. Lord, help us return to you with sincere hearts and trust your leadership in our lives. Let us begin with humility and faith. 1 சாமுவேல் அதிகாரம் 7. 1 Samuel chapter 7. வசனம் 1. அப்படியே கீரியாத்யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். Verse 1. And the men of Kirjath Jearim came, and fetched up the ark of the Lord, and brought it into the house of Abinadab in the hill, and sanctified Eleazar his son to keep the ark of the Lord. வசனம் 2. பெட்டி கீரியாத்யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். Verse 2. And it came to pass, while the ark abode in Kirjath Jearim, that the time was long, for it was 20 years, and all the house of Israel lamented after the Lord. வசனம் 3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். Verse 3. And Samuel spake unto all the house of Israel, saying, If ye do return unto the Lord with all your hearts, then put away the strange gods and Ishtroth from among you, and prepare your hearts unto the Lord, and serve Him only, and He will deliver you out of the hand of the Philistines. வசனம் 4. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். Verse 4. Then the children of Israel did put away Baalim and Ishtroth, and served the Lord only. வசனம் 5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். Verse 5. And Samuel said, Gather all Israel to Mizpeh, and I will pray for you unto the Lord. வசனம் 6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். Verse 6. And they gathered together to Mizpeh, and drew water, and poured it out before the Lord, and fasted on that day, and said there, We have sinned against the Lord. And Samuel judged the children of Israel in Mizpeh. வசனம் 7. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது
பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரினிமித்தம் பயப்பட்டு. Verse 7. And when the Philistines heard that the children of Israel were gathered together to Mizpeh, the lords of the Philistines went up against Israel. And when the children of Israel heard it, they were afraid of the Philistines. வசனம் 8. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள்ளும் என்றார்கள். Verse 8. And the children of Israel said to Samuel, Cease not to cry unto the Lord our God for us, that he will save us out of the hand of the Philistines. வசனம் 9. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். Verse 9. And Samuel took a sucking lamb, and offered it for a burnt offering holy unto the Lord. And Samuel cried unto the Lord for Israel, and the Lord heard him. வசனம் 10. சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். Verse 10. And as Samuel was offering up the burnt offering, the Philistines drew near to battle against Israel. But the Lord thundered with a great thunder on that day upon the Philistines, and discomfited them, and they were smitten before Israel. வசனம் 11. அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரீம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள். Verse 11. And the men of Israel went out of Mizpeh, and pursued the Philistines, and smote them, until they came under Bethka. வசனம் 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். Verse 12. Then Samuel took a stone, and set it between Mizpeh and Shen, and called the name of it Ebenezer, saying, Hitherto hath the Lord helped us. வசனம் 13. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. Verse 13. So the Philistines were subdued, and they came no more into the coast of Israel. And the hand of the Lord was against the Philistines all the days of Samuel. வசனம் 14. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டும் உள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில் ராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. Verse 14. And the cities which the Philistines had taken from Israel were restored to Israel, from Acro even unto Gath. And the coasts thereof did Israel deliver out of the hands of the Philistines. And there was peace between Israel and the Amorites. வசனம் 15. சாமுவேல் உயிரோட்டிருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். Verse 15. And Samuel judged Israel all the days of his life. வசனம் 16. அவன் வருஷாவருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றிப்போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு. Verse 16. And he went from year to year in circuit to Bethel, and Gilgal, and Mizpeh, and judged Israel in all those places. வசனம் 17. அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து
அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். Verse 17. And his return was to Ramah, for there was his house, and there he judged Israel, and there he built an altar unto the Lord. 1 சாமுவேல் அதிகாரம் 8. 1 Samuel chapter 8. வசனம் 1. சாமுவேல் முதிர்வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். Verse 1. And it came to pass, when Samuel was old, that he made his sons judges over Israel. வசனம் 2. அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. அவர்கள் பெயர்செபாவிலே நியாயாதிபதிகளாயிருந்தார்கள். Verse 2. Now the name of his firstborn was Joel, and the name of his second, Abiah. They were judges in Beersheba. வசனம் 3. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்குச் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். Verse 3. And his sons walked not in his ways, but turned aside after lucre, and took bribes, and perverted judgment. வசனம் 4. அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவிலிருந்த சாமுவேலினிடத்தில் வந்து. Verse 4. Then all the elders of Israel gathered themselves together, and came to Samuel unto Ramah. வசனம் 5. இதோ நீர் முதிர்வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். Verse 5. And said unto him, Behold, thou art old, and thy sons walk not in thy ways. Now make us a king to judge us like all the nations. வசனம் 6. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். Verse 6. But the thing displeased Samuel, when they said, Give us a king to judge us. And Samuel prayed unto the Lord. வசனம் 7. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். Verse 7. And the Lord said unto Samuel, Hearken unto the voice of the people in all that they say unto thee. For they have not rejected thee, but they have rejected me, that I should not reign over them. வசனம் 8. நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களைச் சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். Verse 8. According to all the works which they have done since the day that I brought them up out of Egypt, even unto this day, wherewith they have forsaken me, and served other gods, so do they also unto thee. வசனம் 9. இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். Verse 9. Now therefore hearken unto their voice, howbeit yet protest solemnly unto them, and show them the manner of the king that shall reign over them. வசனம் 10. அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி. Verse 10. And Samuel told all the words of the Lord unto the people that asked of him a king. வசனம் 11. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். Verse 11. And he said, This will be the manner of the king that shall reign over you. He will take your sons, and appoint them for himself, for his chariots,
and to be his horsemen, and some shall run before his chariots. வசனம் 12 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். Verse 12. And he will appoint him captains over thousands, and captains over 50s, and will set them to ear his ground, and to reap his harvest, and to make his instruments of war, and instruments of his chariots. வசனம் 13 உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். Verse 13. And he will take your daughters to be confectionaries, and to be cooks, and to be bakers. வசனம் 14 உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சைத் தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவத்தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். Verse 14. And he will take your fields, and your vineyards, and your olive yards, even the best of them, and give them to his servants. வசனம் 15 உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சப்பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். Verse 15. And he will take the 10th of your seed, and of your vineyards, and give to his officers, and to his servants. வசனம் 16 உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். Verse 16. And he will take your men servants, and your maid servants, and your goodliest young men, and your asses, and put them to his work. வசனம் 17 உங்கள் ஆடுகளிலே 10 எடுத்துக் கொள்ளுவான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். Verse 17. He will take the 10th of your sheep, and ye shall be his servants. வசனம் 18 நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவி நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். Verse 18. And ye shall cry out in that day because of your king which ye shall have chosen you, and the Lord will not hear you in that day. வசனம் 19 ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். Verse 19. Nevertheless the people refused to obey the voice of Samuel, and they said, Nay, but we will have a king over us. வசனம் 20 சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். Verse 20. That we also may be like all the nations, and that our king may judge us, and go out before us, and fight our battles. வசனம் 21 சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். Verse 21. And Samuel heard all the words of the people, and he rehearsed them in the ears of the Lord. வசனம் 22 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். Verse 22. And the Lord said to Samuel, Hearken unto their voice, and make them a king. And Samuel said unto the men of Israel, Go ye every man unto his city. 1 சாமுவேல் அதிகாரம் 9 1 Samuel chapter 9. வசனம் 1 பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். Verse 1. Now there was a man of Benjamin, whose name was Kish, the son of Abiel, the son of Zeror, the son of Bechorath, the son of Aphi, a Benjamite, a mighty man of power. வசனம் 2. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரம் உள்ளவனாயிருந்தான். Verse 2. And he had a son, whose name was Saul, a choice young man, and a goodly, and there was not among the children of Israel a goodlier person than he. From his shoulders and upward, he was higher than any of the people. வசனம் 3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். Verse 3. And the asses of Kish Saul's father were lost, and Kish said to Saul his son, Take now one of the servants with thee, and arise, go seek the asses. வசனம் 4. அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலீம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவக் கடந்தும் அவைகளை காணவில்லை. Verse 4. And he passed through Mount Ephraim, and passed through the land of Shalisha, but they found them not. Then they passed through the land of Shalim, and there they were not. And he passed through the land of the Benjamites, but they found them not. வசனம் 5. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடிருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன், கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். Verse 5. And when they were come to the land of Zuph, Saul said to his servant that was with him, Come, and let us return, lest my father leave, caring for the asses, and take thought for us. வசனம் 6. அதற்கு அவன், இதோ, இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். Verse 6. And he said unto him, Behold now, there is in this city a man of God, and he is an honorable man. All that he saith cometh surely to pass. Now let us go thither. Peradventure he can show us our way that we should go. வசனம் 7. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். Verse 7. Then said Saul to his servant, But, behold, if we go, what shall we bring the man? For the bread is spent in our vessels, and there is not a present to bring to the man of God. What have we? வசனம் 8. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ, என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். Verse 8. And the servant answered Saul again, and said, Behold, I have here at hand the 4th part of a shekel of silver. That will I give to the man of God, to tell us our way. வசனம் 9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்கப் போனால்,
ஞானதிஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எண்ணப்படுகிறவன் முற்காலத்தில் ஞானதிஷ்டிக்காரன் எண்ணப்படுவான். Verse 9. Before time in Israel, when a man went to inquire of God, thus he spake, Come, and let us go to the seer. For he that is now called a prophet was before time called a seer. வசனம் 10. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். Verse 10. Then said Saul to his servant, Well said, Come, let us go. So they went unto the city where the man of God was. வசனம் 11. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிறபோது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞானதிஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். Verse 11. And as they went up the hill to the city, they found young maidens going out to draw water, and said unto them, Is the seer here? வசனம் 12. அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள். இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்திற்கு வந்தார். Verse 12. And they answered them, and said, He is, behold, he is before you. Make haste now, for he came today to the city. For there is a sacrifice of the people today in the high place. வசனம் 13. நீங்கள் பட்டணத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவர் மேடையின் மேல் போஜனம் பண்ணப்போகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள். அவர் வருமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ணமாட்டார்கள். பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார். பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள். உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். Verse 13. As soon as ye be come into the city, ye shall straightway find him, before he go up to the high place to eat. For the people will not eat until he come, because he doth bless the sacrifice. And afterwards they eat that be bidden. Now therefore get you up, for about this time ye shall find him. வசனம் 14. அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறிப்போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். Verse 14. And they went up into the city. And when they were come into the city, behold, Samuel came out against them, for to go up to the high place. வசனம் 15. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. Verse 15. Now the Lord had told Samuel in his ear a day before Saul came, saying. வசனம் 16. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்கலாக்கி இரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். Verse 16. Tomorrow about this time I will send thee a man out of the land of Benjamin. And thou shalt anoint him to be captain over my people Israel, that he may save my people out of the hand of the Philistines. For I have looked upon my people, because their cry is come unto me. வசனம் 17. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். Verse 17. And when Samuel saw Saul, the Lord said unto him, Behold the man whom I spake to thee of, this same shall reign over my people. வசனம் 18. சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞானதிஷ்டிக்காரன் வீடு எங்கே, சொல்லும் என்று கேட்டான். Verse 18. Then Saul drew near to Samuel in the gate,
and said, Tell me, I pray thee, where the seer's house is. வசனம் 19. சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞானதிஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். Verse 19. And Samuel answered Saul, and said, I am the seer. Go up before me unto the high place. For ye shall eat with me today, and tomorrow I will let thee go, and will tell thee all that is in thine heart. வசனம் 20. 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா? என்றான். Verse 20. And as for thine asses that were lost 3 days ago, set not thy mind on them, for they are found. And on whom is all the desire of Israel? Is it not on thee, and on all thy father's house? வசனம் 21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். Verse 21. And Saul answered and said, Am not I a Benjamite, of the smallest of the tribes of Israel, and my family the least of all the families of the tribe of Benjamin? Wherefore then speakest thou so to me? வசனம் 22. சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். Verse 22. And Samuel took Saul and his servant, and brought them into the parlor, and made them sit in the chiefest place among them that were bidden, which were about 30 persons. வசனம் 23. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். Verse 23. And Samuel said unto the cook, Bring the portion which I gave thee, of which I said unto thee, Set it by thee. வசனம் 24. அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடிருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்துச் சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். Verse 24. And the cook took up the shoulder, and that which was upon it, and set it before Saul. And Samuel said, Behold, that which is left, set it before thee, and eat, for unto this time hath it been kept for thee since I said, I have invited the people. So Saul did eat with Samuel that day. வசனம் 25. அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். Verse 25. And when they were come down from the high place into the city, Samuel communed with Saul upon the top of the house. வசனம் 26. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்டபோது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். Verse 26. And they arose early, and it came to pass about the spring of the day, that Samuel called Saul to the top of the house, saying, Up,
that I may send thee away. And Saul arose, and they went out both of them, he and Samuel, abroad. வசனம் 27. அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். Verse 27. And, as they were going down to the end of the city, Samuel said to Saul, Bid the servant pass on before us. And he passed on. But stand thou still a while, that I may show thee the word of God. பைபிள் சவாலின் 81வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உண்மையான மனந்திரும்புதலை தேவன் கேட்கிறார் என்றும் தனது ஜனங்களை ஞானத்துடனும் இரக்கத்துடனும் வழிநடத்துகிறார் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் இதயத்தை வழிநடத்தி அவரது திசையை நம்பும் தைரியத்தை அளிக்கட்டும். இன்று எந்த பாடம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 82வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 81 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God hears sincere repentance and leads His people with wisdom and mercy. Let His word guide your heart and give you confidence to trust His direction. Comment below what lesson from today's reading encouraged you the most. And join us again tomorrow for day 82. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.